எனது அன்பு குழந்தையே, நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கின்றேன். நீ இப்போதெல்லாம் என்னை பற்றி அதிகமாக நினைக்கின்றாய். அதனால்தான் உன்னுடன் பேசுவதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் அப்பன் ஈசன் உனக்குச் சொல்லும் செய்தியை முழுமையாக கேள் என் செல்லமே. இனி அனைத்து நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன். எந்த பிரச்சனையையும் கண்டு நீ ஓடவும் வேண்டாம், ஒளியவும் வேண்டாம். எந்த கஷ்டங்களைக் கண்டு இனி நீ புலம்பவும் வேண்டாம். இன்று இருக்கும் நிலையை பார்த்து இனி வரும் நாட்களும் இப்படித்தான் இருக்கும் என்று ஒருபோதும் தீர்மானித்து விடாதே. உனது இந்த நிலையை மாற்ற எனக்கு ஒரு நொடியே போதுமானது. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர நான் உன்னுடன் துணையாக இருப்பேன். ஒருபோதும் கலங்காதே. உன்னை யார் கைவிட்டாலும் நீ நம்பும் ஈசன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். பணிவை விட சிறந்த பண்பும் இல்லை, துணிவை விட சிறந்த ஆயுதமும் இல்லை. நீ பணிந்து போவதால் என்றும் குறைந்து போவதில்லை. அதே நேரம் உன்னை எதிர்ப்பவர் எவராயினும் அவரை துணிந்து எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். ஏனெனில் துணிந்தவனுக்கு என்றும் துக்கமில்லை. உன்னை காயப்படுத்தியவர்களையே நினைத்துக் கொண்டிருக்காதே. காயங்களை மறப்பது சற்று கடினம்தான். காயங்களையும் அவமானங்களையும் பத்திரமாக பூட்டிவை. அவைதான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும். அவற்றை எந்நேரமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். உன்னை காயப்படுத்திய உறவுகளுக்கு முன்பு நீ எப்படி வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதை பற்றி அதிகமாக சிந்திக்கத் தொடங்கு. உன் வாழ்வை வெற்றிகரமாக அமைத்துக்கொள். உன்னை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து தலை குனியும்படி செய்துவிடு. இதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிதான். யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் நீ அழுகின்றாய், மனம் வருந்துகின்றாய். நான் சொல்கிறேன், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். ஒவ்வொருவர் செய்யும் நன்மை தீமைகளும் பாவங்களாகவும் புண்ணியங்களாகவும் சேர்கின்றன. அவர்கள் சேர்த்ததை அவர்கள்தான் சுமக்க வேண்டும். பெற்ற பிள்ளைகளுக்கும் தான் சேர்த்து வைத்த பணம், சொத்து, ஆடம்பரம் இவற்றுடன் சேர்த்து தான் எதை வாழ்நாளில் அதிகமாக சேர்த்தார்களோ, பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அதையும் கொடுத்து விட்டுத்தான் செல்கிறார்கள். என் செல்லமே, யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. இறைவன் பார்த்து கொள்வான் என்று விட்டுவிடு. பதிலுக்கு நீயும் தீமையை ஒருபோதும் செய்து விடாதே. நீ தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நீ சேர்த்து வைத்த புண்ணியம்தான். நீ என்னை வணங்குகின்றாய், என்னையே நினைத்து கொண்டும் இருக்கின்றாய். காலம் மாறும் என் கண்மணியே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. உன்னை இந்த ஊருக்கு முன்பும் உன் உறவுக்கு முன்பும் பெருமைப்படும்படியான உயர்ந்த வாழ்க்கையை உனக்கு தந்து உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை ஏளனம் செய்த உன் உறவுகள் உன் புகழின் உச்சத்தை பார்த்து ஏங்கும்படி செய்வேன். இது நடந்தே தீரும். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் பிறந்து விட்டதென்று எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமானாலும் சிறப்பானதொரு வாழ்வு உனக்கு கிடைக்கும். அதர்மம் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். தீங்கு செய்தவர்கள் நன்றாக வாழ்வது போல் தெரியலாம். நல்லவர்கள் அதிகமாக கஷ்டப்படுவதாக தோன்றலாம். ஆனால் இறைவன் என்றுமே அதர்மத்தின் பக்கம் நிற்பதில்லை, தர்மத்தின் பக்கமே நிற்கின்றான். நல்லவர்களை என்றும் தோற்க விட மாட்டான். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என் செல்லமே. அழுது புலம்பி வீணடிப்பதற்காக அல்ல. இந்த நாள் மீண்டும் கிடைக்காது. எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. என் செல்லமே, நீ மற்றவர்களை பார்த்து ஏங்கவும் வேண்டாம். இவர்கள் மட்டும் நன்றாக வாழ்கிறார்களே என்ற எண்ணமும் வேண்டாம். உனக்கு எது கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உனக்கு இதுவரையில் கிடைத்த அனைத்து சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் மனதார நன்றி சொல். நீ எதை அதிகமாக விரும்புகின்றாயோ அது நிச்சயம் உன் வாழ்வில் வரும். நீ எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்றாயோ அந்த சூழ்நிலையையே நீ கட்டாயம் ஏற்பாய். அதனால் தான் சொல்கிறேன், செல்லமே, சந்தோஷமாயிரு. உனக்கு நிச்சயம் மேலும் மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும்.
நீ விரும்பியது உன்னை தேடி வரும். யாரை நம்பியும் நீ பிறக்கவில்லை. உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் என் செல்லப் பிள்ளையை என் மடியில் தூக்கி வைத்து கொண்டாடுவேன். நீ எதற்கும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னை நினைத்து உன் கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வா. உன்னுடைய தேவையற்ற எண்ணங்கள் தான் உன் குழப்பத்தின் ஆணிவேர். அதனை இப்போதே விட்டுவிடு. உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்கு தகுதியானவற்றை நான் தருவேன் என் செல்லமே. நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் அதை நான் தந்தே தீருவேன். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும். எனக்கு தேவையான அனைத்தையும் கடவுள் எனக்கு தருவார் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் வெற்றியை பெறுகிறார்கள். உன்னால் முடியாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. எனக்கு பக்தி நிறைய இருக்கின்றது. நான் வணங்கும் கடவுள் எனக்கு துணையாக இருக்கின்றார். இதனால் நான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவிலேயே வாழப் போகின்றேன் என்று உன் ஆழ் மனதிடம் அழுத்தமாக சொல்லிவிடு. மாதம் ஒரு முறையாவது என் ஆலயம் வா என் செல்லமே. பிரதோஷம் அன்று என்னை நினைத்து பால் அல்லது தயிர் உன்னால் முடிந்ததை அபிஷேகத்திற்கு வாங்கிக் கொடு. நீ வாங்கித் தரும் அபிஷேக பொருள் என் மேல் குளிர்ச்சியாக படும்போது உன்னை இதுவரையில் ஆட்டி வைத்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். உனது கர்ம வினைகளும் படிப்படியாக குறையத் தொடங்கும். நான் சொல்லும் அனைத்தையும் அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள். உன் இல்லத்தில் நான் பல சுப நிகழ்ச்சிகளை நடத்தப் போகின்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் எதுவும் முடியும் என்று நீ நம்பினாலே போதும். அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றலை நான் உனக்கு தருகின்றேன். வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை எல்லாம் எதிர்த்து நீ வெற்றியடைய உனக்கு இந்த ஈசனருள் என்றென்றும் உண்டு. என் செல்லமே, உனக்கு எப்போதுமே உறுதுணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன். வெறுப்பு, மனக்கசப்பு இவற்றையெல்லாம் இன்றுடன் விட்டுவிடு. வாழ்க்கையில் நீ நினைத்தபடி வெற்றி அடைவது மிகப்பெரிய விஷயம் இல்லை. எது வேண்டுமோ அதை நினை. அதற்காக என்ன செய்ய போகிறோம் என்று திட்டமிடு. அதற்கான முயற்சியில் இறங்கு. தோல்வி உன்னை பயமுறுத்தும். பயந்து விடாதே. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடு. உன் எண்ணம் முழுவதும் உன் ஆசையை அடைவதிலேயே இருக்கட்டும். எதில் அதிகம் கவனத்தை செலுத்துகின்றாயோ அதை நிச்சயம் அடைந்தே தீருவாய். நீ எப்பொழுதும் முதலில் உன் குலதெய்வத்தை வணங்குவதை பழக்கமாக்கிக்கொள். குலதெய்வம் திருப்தி அடைய வேண்டும். குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தாமல் நீ எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது உனக்கு வெற்றியை தராது. உன் குலத்தை காத்து நிற்கும் குலதெய்வத்தை நினைத்து தினமும் விளக்கேற்றி வை. நீ நினைத்தது அனைத்தும் கூடிய விரைவிலேயே உன்னை வந்து சேரும். உன் அப்பன் ஈசனை நினைத்து தினமும் காலை மாலை 21 முறை ஓம் நமச்சிவாய என்று மனதார சொல்லு. உன் வாழ்க்கையில் அனைத்தும் சுப நிகழ்வாகவே நடக்கும். இனி நடக்கவே நடக்காது என்று இருக்கும் காரியம் கூட என் அருளால் நடந்துவிடும். என் நாமத்தை தினமும் 21 முறை சொல்வதை பழக்கமாக்கிக்கொள். உன்னுடைய கர்ம வினையானது என் நாமத்தை சொல்ல சொல்ல படிப்படியாக குறைந்து உன் வாழ்வில் மிகப்பெரிய உயர்வையும் வெற்றியையும் நீ காண்பாய். நிம்மதி என்றென்றும் உன் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும் என்று நான் உனக்கு ஆசி வழங்குகின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஓம் நமச்சிவாய என்ற எனது நாமத்தை பதிவிடுங்கள்.